யூடியூப் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேல் இண்டியா. இந்த வீடியோவில் மோஸ்ட் ப்ரிஃபர்டு இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் 2023, அதாவது சென்ற வருடம் அதிக மாணவர்களால் எடுக்கப்பட்ட கல்லூரிகள் என்னென்ன, என்ஜினியரிங் கல்லூரிகள் என்னென்ன, ஸோ அந்த கல்லூரிகளை பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு தரங்களின் மூலமாக அனலைசிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா NIRF ரேங்கிங், பிளேஸ்மெண்ட்ஸ், நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸையுமே, ஸோ ஒரு கல்லூரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ அங்கே இருக்கக்கூடிய லெபார்ட்ரிஸ், ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதமான காரணங்களால் இந்த கல்லூரிகள் எடுக்கப்பட்டிருக்கலாமா, அல்லது TNAவில் அதிகமாக ஃபில் பண்ணப்பட்ட காலேஜ், இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜஸ், ஒரு டாப் 20 காலேஜஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 20 கல்லூரிகளையும் நீங்கள் ஒரு என்ஜினியரிங் படிக்க விரும்பக்கூடிய மாணவராக இருக்கிறீங்க அப்படின்னா இதை முதல் இடத்துல வைங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோனுடைய நோக்கம். ஸோ அதில் முதல்ல இருக்கக்கூடிய கல்லூரின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய CEG கேம்பஸ் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. இதற்கு அடுத்ததாக PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அட்டானமஸ் கல்லூரி, ஸோ நம்பர் 2ல் இருக்குது. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா MIT சென்னை பார்த்தீங்க அப்படின்னா 3rd பிளேஸில் அவைலபிளாக இருக்குது. 4th பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய CIT 4th பிளேஸில் இருக்குது. இதற்கு அடுத்ததாக ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் என்ஜினியரிங் காலேஜ் SSN கல்லூரி, ப்ரைவேட்டில் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய கல்லூரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய SSN, இதில் 5th பிளேஸில் வச்சுருக்காங்க. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், GCT கோயம்புத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய 5th பிளேஸில் இருக்குது. இதற்கு அடுத்ததாக மதுரை தியாகராஜா இதற்கு அடுத்த பிளேஸில் இருக்குது. இதற்கு அடுத்தாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ACT கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு அடுத்த இடத்துல இருக்குது. இதற்கு அடுத்தாக பார்த்தீங்க அப்படின்னா CSIRன்னு சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஸோ காரைக்குடியில் இருக்கக்கூடிய CSIR கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு அடுத்த இடத்துல என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு சிறந்த கல்லூரிகள் லிஸ்ட்டில் இருக்குது. இதற்கு அடுத்ததாக குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி KCT கோயம்புத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு அடுத்ததில் 10ஆம் இடம் வகிக்குது. இதற்கு அடுத்தாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஸ்ரீ பெரும்புதூரில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு அடுத்த இடங்களில் இருக்குது. இதற்கு அடுத்தாக PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், PSGனுடைய 2nd கேம்பஸ், இந்த கல்லூரி இதற்கு அடுத்த இடங்களில் மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜில் இருக்குது. இதற்கு அடுத்தாக GCE சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் சேலம் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு அடுத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. தென் செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் சோழிங்கநல்லூர் சென்னை, இந்த கல்லூரி இதற்கு அடுத்த இடத்தில் இடம் வகிக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா AC காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு அடுத்த இடங்களில் சிறப்பாக இருக்கக்கூடிய கல்லூரி, அதாவது மோஸ்ட் ப்ரிஃபர்டு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்குது. இதற்கு அடுத்தாக கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவுடைய 1st கேம்பஸ், ஸோ இந்த கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜஸில் இருக்குது. இதற்கு அடுத்தாக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ கொங்கு இதற்கு அடுத்த இடம் வகிக்குது, அட்டானமஸ் கல்லூரி, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. மெப்கோ ஷில்லிங் இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மெப்கோ ஷில்லிங் இதற்கு அடுத்த இடத்துல இருக்குது. அதற்கப்புறம் RMK இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ RMKவும் இதற்கு அடுத்த இடங்களில் இடம் வகிக்குது. 20வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் பூனமல்லியில் இருக்கக்கூடிய 1st கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டாப் 20 பிளேஸில் இருக்குது. ஸோ இப்படி இங்கே நான் ஒரு 20 கல்லூரிகளினுடைய லிஸ்ட்டை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 20 கல்லூரிகள் தான் பெஸ்ட்டாங்க சார், வேறு கல்லூரிகள் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சென்ற வருடத்தினுடைய அனலிசிஸை வச்சு மட்டுமே சொல்லக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் நிறைய கல்லூரிகள், சிறந்த கல்லூரிகள் இருக்குது. இது எல்லாமே வெவ்வேறு கேட்டகரியில் உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லப்படக்கூடிய ஒரு கல்லூரிகளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த கல்லூரிகள் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜஸ் 2023 வரைக்கும் அனலைசிஸில் 2023 அதிகமான பேரால் எடுக்கப்பட்ட கல்லூரி அப்படிங்கிறதுனால இந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம். இந்த கல்லூரிகளை உங்களுடைய லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த கல்லூரிகளில் முடிந்த அளவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க. அதற்கான கட் ஆஃப் என்ன, அந்த கல்லூரிகளை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, அல்லது மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செய்கிறோம்.
இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாணவர் சமுதாயத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.